Hello children, welcome to my channel Learn to Lead. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது NCERT Class 5 Hindi Veena bookல 8th chapter காசிரங்கா ராஷ்டிரிய உத்யான் கி யாத்ரா. காசிரங்கா அப்படின்றது ஒரு பிளேஸ். அந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நேஷனல் பார்க்குக்கு, அனிமல் நேஷனல் பார்க்குக்கு இந்த ஆத்தர் ஒரு டூர் போறாரு. அதை பத்தி தான் ஒரு லெட்டர், அவரோட குழந்தைங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. சோ அதை பத்தி தான் இந்த லெசன்ல பார்க்க போறோம். வாங்க லெட்டர் போய் படிக்கலாம். प्रिय बच्चों, यह पत्र मैं तुम्हें काजीरंगा राष्ट्रीय उद्यान से लिख रहा हूँ. डियर चिल्ड्रन, உங்களுக்கு நான் இந்த லெட்டரை காசிரங்கா நேஷனல் பார்க்ல இருந்து எழுதுறேன். काजीरंगा उद्यान असम में ब्रह्मपुत्र नदी के तट पर स्थित है. यहाँ विभिन्न प्रकार के पशु व पक्षी हैं. சோ இந்த காசிரங்கா நேஷனல் பார்க் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னா அசாம்ல இருக்கக்கூடிய பிரம்மபுத்திரா ரிவர் ஷோர்ல இது லொகேட் ஆயிருக்கு. இங்க டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் நம்ம பார்க்கலாம். आज सुबह ही हम हाथियों पर चढ़कर उद्यान देखने गए. इसके लिए हमें बहुत सबसे उठना पड़ा. तब सूरज भी नहीं निकला था. சோ எங்களோட இந்த ஜேர்னியை நாங்க ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஜேர்னியை நாங்க எலிஃபண்ட் மேல சவாரி போறதுக்காக நாங்க ரொம்ப अर्ली மார்னிங்கே ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் சூரியன் கூட உதிக்கல அப்படின்னு சொல்றாரு. में सौकड़े पशु थे. हिरन और जंगली भैंसों के कई झुंड आराम से घास चर रहे थे. சோ இந்த பார்க்ல பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் இருக்கு. அதுல முக்கியமா மான், டீர் அண்ட் வைல்ட் பஃபலோஸோட குரூப் ஆஃப் அனிமல்ஸ் அங்க பாக்குறாங்க. उनमें कुछ एक सिंह वाले घंटे भी थे. சோ அதுல ஒரு सिंगल हॉर्न राइनोவும் அங்க இருக்கு அப்படின்னு சொல்றாரு. इसी पशु के कारण काजीरंगा पूरे संसार में प्रसिद्ध हो गए हैं. சோ இந்த காசிரங்கா நேஷனல் பார்க் வேர்ல்டு வைடா ஏன் ரொம்ப ஃபேமஸ்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த சிங்கிள் ஹார்ன்டு ரைனோ. சிங்கிள் ஹார்ன்டு ரைனோ இந்த காசிரங்கா நேஷனல் பார்க்ல நம்ம பார்க்க முடியும். நார்மலான ரைனோஸ் இந்த ஹார்ன் இல்லாம இந்த கொம்பு இருக்கு இல்லையா, இந்த கொம்பு இல்லாத ரைனோ நம்ம எல்லாத்துலயும் பார்க்கலாம். ஆனா அந்த சிங்கிள் ஹார்ன் ரைனோவை நம்ம காசிரங்கால இருக்கக்கூடிய நேஷனல் பார்க்ல பார்க்க முடியும். हिरणों और भैंसों ने हमने संदेह की दृष्टि से देखा और अलग हट गए, पर घंटे वही जमे रहे. அந்த மான் கூட்டமும் பஃபலோஸ் கூட்டமும் எங்களை ஒரு சந்தேக கண்ணோட பாத்துச்சு. யார் இது புதுசா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்களை பார்த்துட்டு அவங்க இருந்து மூவ் ஆயிட்டாங்க. அந்த அனிமல்ஸ் எல்லாம் அங்க இருந்து மூவ் ஆயிடுச்சு. ஆனா இந்த கைண்டே, இந்த ரைனோசரஸ் மட்டும் அங்க இருந்து மூவ் ஆகல அப்படின்னு சொல்றாரு. हमने एक सिंह वाले घंटा पहली बार देखा. यह हाथी के बाद भारत का सबसे बड़ा पशु है. சோ இந்த சிங்கிள் ஹார்ன் ரைனோவை நாங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம் அப்படின்னு அந்த ஆர்த்தர் சொல்றாரு. இந்த அனிமல் லேண்ட் அனிமல்லே உங்களுக்கு லார்ஜஸ்ட் அனிமல் எது அப்படின்னா எலிஃபென்ட்னு தெரியும். ஆனா நெக்ஸ்ட் 2 எலிஃபென்ட் தி லார்ஜஸ்ட் லேண்ட் அனிமல் பாத்தீங்கன்னா இந்த ரைனோ தான். इसको इंडियन राइनो, भारतीय घंटा भी कहते हैं. यह केवल भारत और नेपाल के जंगल में पाया जाता है. सो இந்த இந்தியன் ரைனோவை, இந்த சிங்கிள் ஹார்ன் ரைனோவை இந்தியன் ரைனோ और பாரதிய கைண்டே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அனிமல் நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா இந்தியா அண்ட் நேபாளோட பார்டர்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட்ல இந்த அனிமலை நம்ம நிறைய பார்க்கலாம். इंडियन राइनो भारतीय गेंडे के शरीर पर मोटी तह होती है, जैसे वह कवच पहने हैं. इस पर हमारे महावत ने एक रुचिकर कथा सुनाई. இந்த இந்தியன் ரைனோ, இந்த சிங்கிள் ஹார்ன் ரைனோட பாடியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு திக் லேயர் ஆஃப் கோட், ஒரு ஆர்மர், ஒரு ப்ரொடெக்டிவ் கோட் போட்ட மாதிரி அதோட ஸ்கின்ல இருக்கும். இது ஏன் இந்த அனிமலுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு திக் லேயர் ஆஃப் கோட் வந்துச்சு அப்படின்னு அந்த எலிஃபென்ட், யானை பாகன், அந்த எலிஃபென்ட் ஓட்டிட்டு வர்றாரு இல்லையா, இந்த எலிஃபென்ட் ஓட்டிட்டு வர யானை பாகன் ஒரு ஸ்டோரியா சொல்றாரு. भगवान कृष्ण ने एक बार सोचा कि हाथी के बदले घंटे के रण क्षेत्र में भेजा जाए. லார்ட் கிருஷ்ணா ஒரு வாட்டி என்ன யோசிக்கிறார் அப்படின்னா இந்த பேட்டில் ஃபீல்டுக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியும் முன்னாடி காலத்துல பேட்டில் ஃபீல்டுக்கு போனது யானை எடுத்துட்டு போவாங்க, குதிரை போவாங்க. அந்த மாதிரி யானைக்கு பதிலா இந்த ரைனோ நம்ம ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கிருஷ்ணர் யோசிச்சாரு. உன்ஹோனே உசே கவச் பெஹனாக்கர் அபியாஸ் கராயா. சோ அதுக்காக இந்த ரைனோக்கு ஒரு கவசம், ஒரு ஆர்மர், ஒரு ப்ரொடெக்டிவ் கோட் மாதிரி போட்டு அதுக்கு பிராக்டிஸ் கொடுத்தாரு. பர் घंटा निर्देश का पालन न कर सका. ஆனா இந்த ரைனோ அவர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதையும் ஃபாலோ பண்ணல. பஸ் பகவான் கிருஷ்ண ने कवच सहित ही से वापस वन में भेज दिया. சோ அதனால கிருஷ்ணர் அந்த அனிமலை அந்த கவசத்தோடவே ஃபாரஸ்ட்லயே விட்டுட்டாரு, வார்ஃபீல்டுல ஃபாரஸ்ட்லயே விட்டுட்டாரு. அதனாலதான் இந்த ரைனோக்கு ஒரு
ப்ரொடெக்டிவ் கோட் மாதிரி ஒரு லேயர் இருக்கு அப்படின்னு இந்த யானைப்பாகன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியா சொல்றாரு. 100 वर्ष पहले इंडियन राइनो भारतीय गैंडा पश्चिम में पेशावर से लेकर पूर्व में असम तक पाए जाते थे. So hundreds of years ago இந்த இந்தியன் ரைனோவை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா வெஸ்ட்ல இருக்கிற பெஷாவர்ல இருந்து ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அசாம் வரலையும் நம்ம இந்த ரைனோவை நிறைய பார்க்க முடிஞ்சது. पर लोगों ने राइनो के सींग पाने के लिए उनका शिकार किया. ஆனா மக்கள் இந்த ரைனோவோட கொம்புக்காக அதோட சிங்கிள் ஹார்ன் அந்த கொம்புக்காக அதை வேட்டையாட ஆரம்பிச்சாங்க. लोग यह मानते थे कि सींग में औषधि संबंधी गुण है. மக்கள் என்ன நம்புனாங்க அப்படின்னா இந்த கொம்புல வந்து இந்த சீங் அப்படின்னு ஹார்ன் அந்த கொம்புல மெடிசனல் ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னு மக்கள் நம்பினாங்க. அதனால அதை நிறைய ஹண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. बाद में वैज्ञानिकों ने सिद्ध किया कि सींग में ऐसे कुछ नहीं है. ஆனா ஈவன் தோ சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணாங்க அந்த கொம்புல எந்த விதமான மெடிசனல் ப்ராப்பர்ட்டியும் கிடையாது அப்படின்னு சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணாங்க. इंडियन रेनू भारतीय गैंडे का शिकार इतनी अधिक संख्या में हुआ है कि अब उनकी संख्या कम हो गई है. ஆனா அதுக்குள்ள இந்த அனிமல்ஸ அதிக எண்ணிக்கையில வந்து வேட்டையாடினதுனால இப்ப அதோட எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போதைக்கு இந்தியன் ரைனோ ரொம்ப கம்மியா இருக்கு, அந்த சிங்கிள் ஹார்ன் ரைனோ ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. इनमें आदि से अधिक काजीरंगा में रही हैं, इसीलिए पूरे संसार से पशु प्रेमी इसे देखने काजीरंगा आते हैं. இப்ப இருக்கக்கூடிய ரைனோஸ்ல அதோட டோட்டல் குவான்டிட்டில ஹாஃப் ஆஃப் த சிங்கிள் ஹார்ன் ரைனோ எங்க இருக்கு அப்படின்னா காசிரங்கா நேஷனல் பார்க்ல தான் இருக்கு. அதனாலதான் வேர்ல்டு வைடா இந்த அனிமல் லவர்ஸ் இந்த சிங்கிள் ஹார்ன் ரைனோ பாக்கிறதுக்காக காசிரங்கா நேஷனல் பார்க்குக்கு வராங்க அப்படின்னு சொல்றாரு. हमारा हाथी आगे बढ़ा तो एक माता रेनो गेंडा अपने बच्चे के साथ दिखाई दी. எங்களோட எலிபென்ட் அகைன் மூவ் ஆக போகும்போது அங்க பாத்தீங்கன்னா ஒரு மதர் ரைனோ அதோட குட்டியோட அங்க இருக்கிறத பாக்குறோம். மகாவத் ஹமே பாஸ் நஹி லே கயே. எங்களோட எலிபென்ட் டிரைவர் அந்த யானை பாகன் வந்து அந்த மதர் ரைனோ கிட்ட போகல. उन्होंने कहा कि शिशु साथ में हो तो माता रेनो गेंडा हिंसक हो जाती है. हाथी के पास आने पर वह हमला कर सकती है. அந்த எலிபென்ட் டிரைவர் அந்த பாகன் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி குட்டியோட இருக்கக்கூடிய ரைனோ வந்து எப்பயுமே ரொம்ப வயலண்டா இருக்கும். அது ஏன்னா அது குட்டியை பாதுகாக்கிறதுக்காக அது எப்பவுமே ரொம்ப வயலண்டா இருக்கும். நம்ம வந்து எலிபென்ட் மேல இருந்தாலும் அது கிட்ட போனோம்னா அந்த எலிபென்ட்டையே அட்டாக் பண்ணக்கூடும் அப்படின்னு அந்த எலிபென்ட் டிரைவர் சொல்றாரு. सुबह की यात्रा में हमने हिरणों के उनके झुंड देखा. ஸோ அவங்களோட இந்த மார்னிங் ஜேர்னில பாத்தீங்கன்னா அவங்க குரூப்ஸ் ஆஃப் மான் பாக்குறாங்க. காசிரங்கா में 4 प्रकार के हिरण हैं. காசிரங்கால பாத்தீங்கன்னா 4 வெரைட்டிஸ் 4 ஸ்பீஷிஸ் ஆஃப் மான் இருக்கு. அது என்னன்னா பௌக்னே வாலே हिरन, भौने सुवार हिरन, दलदली हिरन और सांबार हिरन. barking deer, pygmy porpoise deer, swamp deer and sambar deerனு இந்த 4 வெரைட்டிஸ் ஆஃப் deers வந்து அங்க காசிரங்கா பார்க்ல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஹமே வஹா ஜங்லி சுவார் भी दिखाई दिए. அது மட்டும் இல்லாம அவங்க அங்க வைல்டு போர் ஜங்கிள் போர் தட் இஸ் காட்டு பன்றியும் பாக்குறாங்க. हमारी यात्रा शीघ्र समाप्त हो गई, मेरा मन अभी भरा नहीं था. எங்களோட ஜர்னி ரொம்ப சீக்கிரமாவே முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஆர்த்தர் சொல்றாரு. அவரோட மனசு ஆனா இன்னும் ஃபுல்ஃபில் ஆகல. अगले दिन सुबह का नाश्ता करके हम फिर निकला पड़ा. इस बार हम जीप में गए, साथ में वन संरक्षक भी था. சோ நெக்ஸ்ட் டே ஆஃப் ட்ரிப்பை ரொம்ப சீக்கிரமாவே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்புறாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களோட ஜேர்னிய ஜீப்ல வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. கூட அவங்க கூட ஃபாரஸ்ட் ரேஞ்சரும் वन संरक्षक அப்படின்னா ஃபாரஸ்ட் ரேஞ்சரும் அவங்க கூட வராங்க. ड्राइवर हमें एक भील यानी झील की ओर ले गया. அந்த டிரைவர் வந்து ஜீப் டிரைவர் வந்து இந்த வாட்டி அவங்கள ஒரு லேக் பக்கமா கூட்டிட்டு போறாரு. भील पर सौकड़े पक्षियों के झुंड थे. சோ அந்த லேக்ல பாத்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் கூட்டம் கூட்டமா இருக்கிறத பாக்குறாங்க. என்னென்ன பேர்ட்ஸ் அப்படின்னா பெலிகன் தட் இஸ் ஏக ஜல் பக்ஷி ஒரு இட் இஸ் அ வாட்டர் பேர்ட், சாரஸ் தட் இஸ் கிரேன், पगुला हेरॉन्स और कलहोन that is gulls इत्यादि एक्सेट्रा. இந்த மாதிரி डिफरेंट वेराइटीज ऑफ बर्ड्स பாக்குறாங்க. एक ही स्थान पर इतने सारे पक्षी मैंने कभी नहीं देखे थे. बील के पानी में कुछ ऊद भिलाव भी उछल कूद कर रहे थे.
ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸா ஒரே இடத்துல இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படின்னு அந்த ஆத்தர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த லேக்ல சில ஆத்தர்ஸ் நீர் நாய்களும் தண்ணியில விளையாண்டுட்டு இருந்ததை பார்த்தேன் அப்படின்னு அந்த ஆத்தர் சொல்றாரு. लौटते समय तो हमारे भाग्य ही खुल गए। सामने जंगली हाथियों का एक झुंड देखा। मैं बहुत प्रसन्नता हुई. சோ ரிட்டர்ன் ஆகும்போது அவங்களோட லக் என்ன அப்படின்னா அவங்க ஒரு குரூப் ஆஃப் எலிபென்ட்ஸ பாக்குறாங்க, யானை கூட்டத்தை பாக்குறாங்க. அதை பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷமாகறாங்க. ஜூண்டுமே 5-6 बच्चे थे. அந்த கூட்டத்துல யானை கூட்டத்துல பாத்தீங்கன்னா 5 to 6 बेबी एलिफेंट्सुம் இருந்திருக்கு. जब तक पूरे झुंड ने रास्ता पार नहीं कर लिया तब तक एक विशाल हाथी घड़ा निगरानी करता रहा. அந்த யானை கூட்டம் மொத்தமா அந்த ரோட கிராஸ் பண்ணும்போது ஒரு பெரிய எலிபென்ட் மட்டும், அந்த கூட்டத்துல இருந்து ஒரு பெரிய எலிபென்ட் மட்டும் அங்க சேஃப் கார்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த யானை கூட்டம் மொத்தமா மூவார வரையும் அங்க ஒரு பெரிய யானை யாரும் கிட்ட வராத மாதிரி சேஃப் கார்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்றாரு. काजीरंगा में मांसाहारी रॉयल बंगाल टाइगर भी है पर हमें देखे नहीं. சோ இந்த காசிரங்கா பார்க்ல வந்து கார்னிவோரஸ் அனிமலான ராயல் பெங்கால் டைகரும் இருக்கு, ஆனா எங்களால அதை பார்க்க முடியல அப்படின்னு சொல்றாரு. गाइड ने बताया कि उन्होंने देखा कठिन है क्योंकि वे रात में ही निकलते हैं. அந்த கைடு என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ராயல் பெங்கால் டைகரை வந்து பகல்ல பாக்குறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அதை நைட்ல தான் வெளியில வந்து ஹண்ட் பண்ணும். कुल मिलाकर यह एक अद्भुत अनुभव रहा. सो ऑल टुगेदर பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜர்னின்றது இட் வாஸ் அ वंडरफुल एक्सपीरियंस அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. काजीरंगा में अलग अलग प्रजाति के पशु शांति और भाईचार से संग संग रहते हैं. இந்த காசிரங்கா பார்க்ல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பீஷிஸ்ல இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஒரே இடத்துல ரொம்ப பீஸ்ஃபுல்லா ரொம்ப பிரதர்ஹுட்டோட வாழ்ந்து வருது அப்படின்னு சொல்றாரு. मेरा मन में यह बात बार बार उठ रही थी कि क्यों नहीं मानता भी इनकी तरह ही शांति पूर्वक मिलजुल कर रहता. இந்த ஆத்தருக்கு மனசுல மறுபடியும் என்ன ஒரு விஷயம் வருது அப்படின்னா இது அனிமல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல டிஃப்ரெண்ட் ஸ்பீஷிஸ்ல இருந்தாலும் எல்லாம் ஒரே இடத்துல ஒன்னா அமைதியா வாழும்போது மக்களாகிய நம்ம மனுஷங்க வந்து இட் இஸ் எல்லாரும் ஒரே ஸ்பீஷிஸ் தான், ஆனா நம்ம ஏன் இந்த மாதிரி ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல வாழ முடியல அப்படின்னு அந்த ஆத்தர் நினைக்கிறாரு. ஹம் அப்னே वन साथियों से बहुत कुछ सीख सकते हैं, है ना. மனிதர்களாக நம்ம இந்த மாதிரி வைல்ட் அனிமல்ஸ் கிட்ட இருந்து, வைல்ட் கம்பேனியன்ஸ், வைல்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து நம்ம நிறைய கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த லெட்டரை முடிக்கிறாரு. துமாரே சாச்சா அரு. இந்த ஆத்தரோட பேரு அரு. சில்ட்ரன், இந்த லெசன்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா ஈவன் தோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸ்ல இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எப்படி ஒன்னா சேர்ந்து ஒரே இடத்துல வாழ முடியுதோ உங்களால, அந்த மாதிரி மனிதராக இருக்க நம்மளும் ஈவன் தோ டிஃப்ரெண்ட் காஸ்ட் அண்ட் கிரீட் இருந்தாலும் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாழ பழகிக்கணும். சில்ட்ரன், நீங்களும் உங்க வீட்டு பக்கத்துல இல்ல உங்க ஸ்டேட் பக்கத்துல இருக்கக்கூடிய வைல்டு ஜூஸ்க்கு இந்த மாதிரி போய் பாருங்க. அங்க இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸை பாருங்க, அவங்களோட நேச்சர் என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சில்ட்ரன், உங்களுக்கு இந்த லெசன் எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே சில்ட்ரன், அடுத்த லெசன்ல பார்க்கலாம். பாய்.